வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கண்டிப்பாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 5649 வேக்கண்ட் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில், அதாவது 38 மாவட்டத்துலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து 27,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய வேலை எல்லாமே வந்து பெர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதற்கான லாஸ்ட் டேட் 1/4/2023 கொடுத்துருக்காங்க. இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வந்து 2 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 5649 வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே முட்டா வந்து, அதாவது ஒரே டைமில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஃபில் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இப்போ 2 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து என்னென்ன வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் வேக்கன்சி டீடைல்ஸ். சென்னையில் வந்து கிட்டத்தட்ட 542 வேக்கண்ட்டு, அரியலூரில் 92 வேக்கண்ட்டு, கோயம்புத்தூரில் 217 வேக்கண்ட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடலூர் 148, தருமபுரி 75, திண்டுக்கல் 206, ஈரோடு 141, காஞ்சிபுரம் 204, 123 கன்னியாகுமரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் 201 மதுரை, 145 கிருஷ்ணகிரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 135 நாமக்கல், 113 பார்த்திங்க அப்படின்னா நாகப்பட்டினம், 155 புதுக்கோட்டை, 317 சேலம். ஹையஸ்ட் பார்த்திங்கன்னா 317 சேலம் இருக்குது. அதேமாதிரி 233 பார்த்திங்க அப்படின்னா சிவகங்கை, 229 தஞ்சாவூர். ஸோ இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5649 வேக்கண்ட் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது எல்லா டீட்டெயிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேக்கண்ட் வந்து இப்போதைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ 2 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றியும் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். இதில் வந்து லாஸ்ட் டேட் வந்து 1/4/2023 கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் டைமும் வந்து கொடுத்துருக்காங்க 3/6/23. அதே மாதிரி மெயின் ரிட்டன் எக்ஸாம் 5/8/2023. ஸோ இது மாதிரியான டேட்டும் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதற்கான வேக்கன்சி அண்டு பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் 27,700 ஸ்டார்டிங் சேலரி, அதிகபட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 33,090 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஹையஸ்ட்டு 44,770 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து யூஆர் கேட்டகரி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி. ஸோ இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 19 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40 இயர்ஸு, 35 இயர்ஸு. ஸோ இது மாதிரி வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து என்ன இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கங்க. அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இதனுடைய லிங்க் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும் இல்லாமல் இதற்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் அண்டு அதனுடைய எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப்பில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. தென் இதுக்கு அப்ளை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் பார்க்கலாம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இதில் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், நேமு, உங்களுடைய பாஸ்வேர்டு எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப் பண்ணிவிட்டு தென் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இவங்க வந்து ப்ரொசீஜராக வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து நீங்கள் என்னென்ன ப்ரூஃப்ஸ் வந்து நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதும் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து டீட்டெயிலாக இருக்குது. இதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.